எக்ஸ் நண்பர்கள், எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ், 80s நண்பர்களால் நடத்தப்படுற கிரிக்கெட் இது. நேமத்தாம்பட்டி விசஸ் எம்என்சி கல்னிவாசல் ஃபஸ்ட்டு செமி. இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நேமத்தாம்பட்டி தோனி பாய்ஸ்க்காக ஓப்பனிங் முத்துப்பாண்டி, கார்த்தி. எம்என்சி கல்னிவாசலுக்கு ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மாது. ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேக்காக மாது. மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு, வெளியில வாங்க. ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு முத்துப்பாண்டி. என்னன்னு பார்க்கணும். இங்க லாங் சேஸ் ஃபர்ஸ்ட் பாலை 4ல வெல்கம் பண்ணியிருக்காரு முத்துப்பாண்டி. செகண்ட் பால் பவர் பிளேயோட அடுத்த பந்தை அடிக்க முயற்சி. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்க்கணும். நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பே. நல்ல ஒரு முயற்சி கார்த்திகிட்ட. கீப்பர் இப்போ ஸ்ட்ரைக்கில் கேப்டன் கார்த்தி. நேமத்தாம்பட்டி தோனி பிரதர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்தாலும் மாது. ஷாட் ஒரு ரன்னுக்கு எடுத்து போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் பாலை பவுண்டரி அடிச்ச முத்துப்பாண்டி. இப்போ ஸ்ட்ரைக்கில் இந்த 2 பந்து இருக்குது பவர் பிளேயில். எடுத்து அடிச்சிருக்காருங்க. சொன்னது போல அடிச்சிருக்காரு. 4 முத்துப்பாண்டி முத்தான 4. இது 2வது 4ன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன்றும் பவர் பிளேயோட லாஸ்ட் பந்து இது. அடிக்க முயற்சி. மிக அழகாக வீசப்பட்ட பந்து. கீப்பர் மிஸ் பண்ணி ஒரு ரன் மட்டும் எடுத்திருக்காங்க. இதோட ஓவர் முடியுது. பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. எந்த விக்கெட் இழக்காம 2வது ஓவர் போடுறதுக்காக கருப்பையா. இவரோட நிக் நேம் ஆடம் சாம்பா. முத்துப்பாண்டி இது வரைக்கும் 2 4 பதிவு பண்ணியிருக்காரு. 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் அவர் தான் எடுக்கிறாரு. கருப்பையா வெல்கம் பண்ற விதமா அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். இங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. அங்க ஒரு கேட்ச் எடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு கேட்சை விட்டுருக்காங்க. கேட்சா இல்லை மேட்சானுங்கிறது முத்துப்பாண்டிக்கு ஒரு லைஃப். செகண்ட் பால் ஒரு ரிவர்ஷிப் முயற்சி. அவன் உயர்த்தி அடிச்சிருக்காரு முத்துப்பாண்டி. 6 குட் ஷாட். அருமையான 6 பதிவு பண்ணியிருக்காரு முத்துப்பாண்டி. செகண்ட் பால் ஒரு ரிவர்ஷிப் முயற்சி. அவன் உயர்த்தி அடிச்சிருக்காரு. தேர்ட் பால் அதையும் அடிக்க முயற்சி. டாட் பால். மிக அருமையான பந்து. ஆடம் சாம்பா டாட் போட்டிருக்காரு. 6க்கு அப்புறம் ஒரு ரன்கள் மட்டும் கிடைத்தது. ஒரு ரன் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்ல கார்த்திக் கேப்டன். நேருக்கு நேரா ஒரு அடி. அங்க ஒரு மிஸ்ஃபீல். அதனால 2 ரன் ஆயிருக்கு இந்த பந்துக்கு. அடுத்த பந்து நேருக்கு நேரம் அடிக்க முயற்சி திசையில 2வது ரன் ஓடுறாரு முத்துப்பாண்டி. ஓடிட்டாருங்க. அடுத்த 2 ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. எந்த விக்கெட்டையும் இழக்காம 24 ரன் அடிச்சிருக்காங்க. ஓவர் போட மாது. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே போட்ட மாது. இப்போ ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி பவுண்டரி 6 அடிச்சிட்டு இருக்காரு. சிக்கி ஷாட். செகண்ட் பால் ஒரு திருகல் பந்து. அதன் காரணமாக லெக் பை ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. முத்துப்பாண்டி இது வரைக்கும் சிக்கனமா போட்டிருக்காரு மாதிரி. லெக் சைடுல ஒரு பாண்டி. அங்க குமார் நல்ல ஃபீல்டர். அவரோட ஆமா ஜட்ஜ் பண்றாங்க. ஓடி இருக்காரு முத்துப்பாண்டி. 2 ரன். லெக் பை அருமையாடி விட வந்து அதுலயும் டாட் பால் ஆகட்டாம 1-1 எடுத்துட்டு இருக்காங்க நேமத்தாம்பட்டி. ஃபர்ஸ்ட் ஓவரில் ரன் கொடுத்தாலும் 3வது ஓவரை பிடிச்சி போட்டிருக்காரு மாது டீமுக்காக. அருமையாக ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஒரு ரன் அவுட் பார்க்கணும்.
நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். 2 ரன் ஆயிடுச்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 ரன் அடிச்சிருக்காங்க நேமத்தம்பட்டி. 4வது ஓவர் போட மனோஜ் தூக்கி போட்டிருக்காரு. முத்துப்பாண்டியை ஏமாத்திருக்காருங்க மனோஜ். டாட் பால் போட்டிருக்காரு மனோஜுக்கு. இங்கே மனுஷன் அணிக்காக மனோஜ் தெளிவாக ஸ்பாட்டை பார்த்து தூக்கி போட்டிருக்காருங்க ஐடியாவா. அகைன் அதே தான் பண்ணுறாருங்க. அவுட் கேட்குறாங்க. லக்கம் பேர் என்ன சொல்கிறாங்க தெரியல. லாலா பாண்டி அவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதோட ஸ்ட்ரென்த்தை தூக்கி போடுறதான்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. முத்துப்பாண்டி இப்போ ஆறுங்க வெல்கம் பண்ணியிருக்காரு. 3 அகைன் ஒரு டாட். 6 அடிச்சாலும் அடுத்த போல டாட் போட்டிருக்காரு மனோஜ். முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தூக்கி போட்டிருக்காருங்க. அங்க ஒரு நல்ல ஃபீலிங். ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காரு. ரன் அவுட் வச்சு ஓடி இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. மேட்சோட லாஸ்ட் பால். முதல் பாதியோட கடைசி பந்து. டாட். ரன் அவுட். விக்கெட்டோட முடிஞ்சிருக்கு. 7 ரன்னுக்கு சிக்கனமா போட்டிருக்காருங்க மனோஜ். 4 ஓவர் முடிச்சு 38 ரன் அடிச்சிருக்காங்க. நோடி 39 ரன் அடிச்சா எம்சிசி கல்னிவாசல் வின் பண்ணலாம். கல்னிவாசலுக்காக ஸ்ட்ரைக்ல கார்த்தி, நான் ஸ்ட்ரைக்ல சாம்பா. நேமத்தம்பட்டி ஓவர் போடுறதுக்கு ராஜ் 38 39 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செமியா மேலே ஏறலாம். ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளே. இருக்காரு. ரன் அவுட்டுக்கு அடிக்கிறாருங்க. நல்ல ஃபீல்டிங். ஒரு ஓட்டம் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்ல சாம்பா, ஆடம் சாம்பா. ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். 3வது ரன் ஓடுறாங்க. சாம்பாக்கு அடிக்கிறாங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. நல்ல ஒரு ரன் அவுட். 2 ஓட்டங்கள். சாம்பா ரன் அவுட். டாட் பால். நல்லா போட்டுருக்காரு ராஜ். ஒரு சீவு விட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டிங். இங்க ஆலையில பொட்டல போகுது. ஒரு ஓட்டங்கள். ஒரு நல்ல பேக்கப். இப்ப ஸ்ட்ரைக்ல மாது அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? ஒரு ரன் மட்டும். இங்க ஒரு ஓட்டங்கள். ஓடி எடுத்தா கார்த்திக் ஸ்ட்ரைக்ல நேருக்கு நேரா அடிக்க ஒரு முயற்சி. டாட் பால். நேர்த்தியா போட்டுருக்காரு. பவர் பிளே. ஒரு ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் எம்என்சி கல்னிவாசல் அணியினர் 5 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ஒரு விக்கெட் இழந்து 5 ரன் அடிச்சிருக்காங்க எம்என்சி கல்னிவாசல். 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். முஸ்தபா எடுத்து மாது அடிச்சிருக்காரு. ஆறா 4 ஆடு பார்க்கணும். அங்கே ஒரு நல்ல வீரர் இருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால். டெலிவரி. டாட் பால். நல்லா போட்டிருக்காரு முஸ்தபா. அகைன் ஒரு டாட். அதை கீப்பர் மிஸ் பண்ணி ஒரு ரன்னா மாத்திருக்காரு. சைக்கிள கார்த்தி அடிச்சிருக்காரு. கார்த்தி அங்க பெருசு இருக்காரு. அங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அங்க 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ஓட்டம். ஒன்றுக்கான தேடல் எம்என்சிக்கு. ஒரு இன்சைட் எட்ஜ். ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்க ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. பாய் மிஸ் பண்ணிருக்காரு. 1-2 ஆக்கியிருக்காங்க. ஒரு ஓட்டங்கள். ரிவர்ஷிப் முயற்சி. அருமையா அடியோட பந்து மாது. 6 ஓட்டங்கள். வெல்கம் பண்ணிருக்காரு. 6. எம்என்சி கல்னிவாசல் ஒரு விக்கெட் இழந்து 17 ரன் அடிச்சிருக்காங்க. மாதவ அடிச்ச அந்த 6 மூலமா 17 எட்டியிருக்காங்க. சும்மா வெளில இருந்து கட்டிக்கு 2 ஓவர் சிக்கனமா போட்ட ராஜ். நேருக்கு நேரா உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆனு பார்க்கணும். அங்க 2 பேருக்கு ஆவாங்க. 2 பேருக்கு நடுவுல விழுந்திருக்கு. மறுபடி போறான்னு பார்க்கணும். இல்ல. எத்தனை ஓட்டங்கள்? 2 ரன் ஓடி இருக்காங்க. நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு கார்த்தி. 6 ரன் பார்க்கணும். இங்க முத்துப்பாண்டி இருக்காரு. நல்ல கேட்ச். டேக்கன். பிரபாகரன்
ரிவர்ஷிப்ல அருமையா அடிக்கிற பந்து அங்கே சிறு தடுமாற்றம். ரெண்டாவது ரன்னான்னு பார்க்கணும், இல்லை ஒரு ரன் மட்டும். ஒரு ஸ்ட்ரைக்ல சிக்ஸர் அடிச்ச மாது. டாட் பால். லெக் பை கீப்பர் வாங்கியிருக்காருங்க, பேட்ஸ்மேன் வாங்கலங்க. 2 ஓடுவாங்க போலங்க. நல்ல பந்து போட்ட ராஜுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்காது. 2 ஓட்டங்கள் 2 ரன். சிறு தடுமாற்றம். இங்க பாருங்க ஒரு கிசிறு, நல்ல ஒரு ஃபீல்டிங். அதோட லாஸ்ட் பால், மேட்ச் பால். தூக்கி விட்டுருக்காரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். நல்ல ஒரு ஃபீல்டர் வர்றாரு இங்க. ஃபீல்டிங்க முத்துமணி 4ங்க, அவராலே தடுக்க முடியல. 4 ஒரு ஸ்கூப் முயற்சியில ஒரு 4 அடிச்சு பிரபா ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. அதை தடுக்கும் பட்சத்தில் தோனி பிரதர்ஸ் நேமத்தாவா தோனியில வெற்றியாக சொல்லலாம். தேர்ட் பால் 4க்கு 9. லெக் பை. ஒரு ரன் மட்டும். ஒரு ஓட்டங்கள். ஷாட்டுக்கான தேடல். 6 அலாட். மாது அடிப்பாரான்னு பார்க்கணும். அருமையா அடிக்கப்பட்ட பந்து. பாருங்க பந்தே பார்க்கல காத்து. இருந்தாலும் வச்சு ஓட சொல்லியிருக்காங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட். 2க்கு 7. ஸ்ட்ரைக்ல மாது. போல்டுங்க, க்ளீன் போல். முத்து பாண்டி தூக்கி போட்டார் ஸ்டெம்பு மேலே. 6 அடிப்பாரா சூர்யா? 6 அடிச்சா மேட்சை டிரா பண்ணலாம். டாட் பால். முதல் அணியா நேமத்தாம்பட்டி பிரதர்ஸ் நடந்து முடிந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் செமில வின் பண்ணி மேலே ஏறுறாங்க. தோனி பிரதர்ஸ் நேமத்தாம்பட்டி அணியினர் வெற்றி வாகை சூடியுள்ளனர். டோர்னமெண்ட் இது.